மல்லியோட அப்கமிங் அதிரடியான திருப்பங்களுக்கு நீங்க எவ்வளோ பேர் எக்ஸைட்மெண்ட்டா காத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதிரடியா மல்லிக்கு ஆதரவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தீபிகாவை பொறுத்த வரைக்கும் மல்லி தான் இதுல முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி இப்போ வாசுவை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கேஸ் இப்போ வரைக்குமே ஒரு இழுபறியா தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையான குற்றவாளி இந்த தீபிகாவோட பக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கண்ணுக்கு மல்லி மட்டும் தான் குற்றவாளியா தெரியுறாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதால இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வர இருக்கு. தீபன் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா தீபனுக்கு நல்லாவே தெரியும் மல்லியோட கேரக்டரை பத்தி. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ரீசெண்டா கூட அவங்க பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த தீபன் தீபிகா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கேட்கறதா இல்லை. இந்த சூழ்நிலையில தீபிகா இப்போ வாசு மூலமா மல்லி தான் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல அப்ரூவர் ஆய சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் இன்னும் கொஞ்ச நாட்களில் கோர்ட்டுக்கு வர இருக்குது. அப்படிங்கிறதால அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தீபிகாவுக்கு கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம தீபன் இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? மல்லி மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை அவங்களுமே கொண்டு வரத்தான் போறாங்க. இந்த சமயத்தில் நீதிபதி இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே இந்த தீபிகாவை வான் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா விஜய தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கிறப்ப இந்த தருணத்திலையும் உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு அப்பாவி மேல பழிய போட்டு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வான் பண்ண தான் போறாங்க. இந்த தீபிகா நிச்சயமா பல்பு வாங்குவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.